காலங்காலமாக நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே இந்த பேநீர் பிரச்சனை தாங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் தேடினாலும் ஒரு தீர்வே கிடைக்கிறதில்ல. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு 2 வாஷில் நம்ம தலையில் இருக்கக்கூடிய பேநீர் முற்றிலும் ஒழிஞ்சு நல்ல தலைமுடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ஒரு 15-20 போல் மிளகு எடுத்துக்கலாம். இதை நம்ம இடித்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம தலையில் இதை தேய்ச்சி குளிக்கும்போது பொடுகு போக்கி அரிப்பை போக்கி அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுங்க. இதனால நம்ம தலைமுடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். அதே குணம் தாங்க இந்த புதினா இலைகளுக்கும் இருக்குது. இதுவும் ஒரு 5-6 இலைகள் எடுத்து நம்ம நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கற்பூரத்தையும் பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. இந்த கற்பூரம் ஒரு நல்ல பூச்சி விரட்டிங்க. இதோடைய வாசனைக்கு நம்ம தலையில் இருக்கக்கூடிய பேன் முற்றிலும் ஒழிஞ்சிடும். இப்போ இது கூட நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதை ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு பொறுமையான சூடு தான் கிடைக்கணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா காரத்தன்மையும் அந்த எண்ணெயில் நமக்கு இறங்கும். இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை தலையில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேன் சீப் போட்டு வாரினீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய எல்லா பேனையும் அப்படியே போயிடுங்க. ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.